ஹலோ நண்பர்களே, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்றதுக்கான 23வது பதிவு இது. இன்னைக்கு காலையில எழுந்ததுமே நம்ம குண்டாவையும் மயிலையும் கூண்ல இருந்து திறந்து விட்டேன். ஏன்டா லேட்டா திறக்கிறன்ற மாதிரி என்ன பார்த்துட்டு போனாங்க. அடுத்து பல்ல தேய்ச்சிட்டு அலுவலக பணியா மடிக்கணினியை லாகின் பண்ணும் போதே நம்ம மீனக்கா மீனை கொண்டு வந்தாங்க. மீனையும் எறாவையும் கொடுத்தாங்க. ரெண்டையும் தனித்தனியா வறுத்து சாப்பிடுங்க, அருமையா இருக்குன்ட்டு சொல்லிட்டு வேற போனாங்க. அவங்கள அனுப்பிட்டு நான் திரும்பவும் அலுவலக பணிகளை தொடர்ந்தேன். ஃப்ரெஷ்ஷான மீன் அப்புறம் எறா போல சாம்பார் சாதம் கூட இந்த வறுத்த மீனை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. அப்புறம் அலுவலகத்துல என்னோட தற்போதைய திட்டம், அதாவது கரண்ட் ப்ராஜெக்ட் முடியற தருவாயில இருக்கிறதால வேலை அழுத்தம் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நாள் தண்ணி மாத்தாம கடந்த நம்ம ராக்கிக்கு தண்ணியை மாத்தியாச்சு. இவனுக்கு ஒரு ஜோடி வாங்கி விடலாமா வேணாமான்ற பெரிய குழப்பத்துல நான் இருக்கேன். அப்புறம் ஈவினிங்கா கொஞ்சம் தோட்ட வேலையை முடிச்சிட்டு நாம வழக்கமா போற அட்டிக்கு போயாச்சு. பூம்புகார் கடற்கரையை தான் சொல்றேன். அங்க அப்படி என்னதான் இருக்குன்ட்டு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. 20,000 வருஷத்துக்கு முந்தைய காலம் தொட்டே இந்த கடற்கரை இருக்கு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலம்பம், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழிக்குள்ள இருந்த எலும்புக்கூடு, அப்புறம் பூம்புகார் கடற்கரையில கண்டெடுக்கப்பட்ட 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஈயக்கட்டிகள், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கப்பல் நங்கூரம்லாம் இருக்கு. இது மட்டுமே இல்லாம நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. நீங்க பூம்புகார் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடற்கரையை வந்து சுத்தி பாருங்க, கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அப்புறம் கண்ணகி சிலை தான் இந்த கடற்கரைக்கே சிறப்பு. நான் அப்புறமா கான் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன். அந்த கானை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இரவு ஆயிடுச்சு. இரவு வீட்டுக்கு போற வழியில இரவு உணவுக்காக இந்த மந்தி சாதம் வாங்கி சாப்பிட்டேன். வர வர இந்த மந்தியோட சுவை எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டுது. சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உலர் பழங்களை சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நண்பர்களே.